ஆட்சி அமைப்பது தொடர்பாக இபிஎஸ் உடன் தாவேகா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது என்று லால்குடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற லீமா ரோஸ் மார்டன் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உடன் தாவேகா பேச்சுவார்த்தை. அவர் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அதில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அது நல்லபடியாக நான் நடக்கும்னு நினைக்கிறேன். தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான எதுவும் பேச்சுவார்த்தை நடக்குதா? ஆமாம், தாவேகாவுக்கும் நம்ம எடப்பாடி அண்ணனும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. நல்லபடியாக பேச்சுவார்த்தை முடியும்னு நினைக்கிறேன். அண்ணன் எடப்பாடி அண்ணன் தான் ஆட்சி அமையும் என்ன கண்டிப்பாக. தேங்க்யூ, நன்றி நன்றி. அதில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அது நல்லபடியாக நான் நடக்கும்னு நினைக்கிறேன். தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான எதுவும் பேச்சுவார்த்தை நடக்குதா? ஆமாம், தாவேகாவுக்கும் நம்ம எடப்பாடி அண்ணனும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. நல்லபடியாக பேச்சுவார்த்தை முடியும்னு நினைக்கிறேன். அண்ணன் எடப்பாடி அண்ணன் தான் ஆட்சி அமையும் என்ன கண்டிப்பாக. தேங்க்யூ, நன்றி நன்றி. இது தொடர்பான மேலும் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ் வணக்கம், தகவல்களை பதிவு செய்யலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அதிமுக சார்பில் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திருமதி லீமா ரோஸ் தகவல் தெரிவித்திருக்கிறார். இன்று தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவராக சந்தித்து அவர்கள் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை காண்பித்து வாழ்த்து பெற்று வருகிறார்கள். அந்த அடிப்படையில லால்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற லீமா ரோஸ் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 107 தொகுதிகள் வெற்றியடைந்திருக்கிறது. பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக இன்னும் அவர்களுக்கு 10 எம்எல்ஏக்கள் தேவைப்படக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகம் யாருடைய ஆதரவை கோரும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றக்கூடிய லீமா ரோஸ் இந்த தகவலை தெரிவித்திருப்பது தற்போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.